சார் வணக்கம் சார். வணக்கம் அலெக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்மையில சவுக்கோட வீட்டுல எப்படி அந்த வீடே மொத்தமா சூறையாடப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் சவுக்கு மீடியா அப்படின்ற அவருடைய நிறுவனத்தையும் தற்காலிகமாக மூடுவதாக அறிவிச்சுட்டு அவர் இருக்கிறாரு. இப்போ இந்த இந்த ஒரு குரலை அடக்குவதற்குல இதற்கும் டெமோக்ரஸிக்கும் என்ன என்ன தொடர்பு இருக்கு? எந்த அளவுக்கு மக்களாட்சியில இந்த குரல்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. இன்னைக்கு மக்களுக்கு இது தேவையான, புரிய வேண்டிய ஒரு கேள்வி. இதுல டெமோக்ரஸினா என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாம எது போல ஒரு டெமோக்ரஸிக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ரஸியா கருதப்படுறது இந்தியா. உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு டெமோக்ராட்டிக் நாடு. சீனா மிகப்பெரிய மக்கள் தொகை கூடிய நாடா இருந்தாலும் அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. அங்க அரசியல் முடிவுகள் கட்சி எடுக்குது. அங்க அரசியல் முடிவுகளை ஆட்சி செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்குது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் முடிவுகளை எடுக்கிறது டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஆனா இங்க அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் முழு டெமோக்ராட்டிக் சிஸ்டமா செயல்படுதா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு நிகழ்வு நான் சென்னையில நடந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. அதுல என்னன்னா, ஒரு ஒரு ஜெர்மனியில படிச்ச ஒரு கல்லூரி படிச்ச ஒரு பெண், ஒரு யூனிவர்சிட்டியில படிச்ச பெண், எண்ணூர்ல நடந்த அனல் மின் நிலையத்தினுடைய சம்பந்தமாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும்போது அங்க அதுல கருத்தை பதிவு செய்யறதுக்காக நிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு கட்சி தலைவர் அந்த கருத்தை நீங்க எல்லாம் சொல்லாதீங்கம்மா, அதை பேசுறதுக்கு தான் நாங்க இருக்குமே, நீங்க போங்க, நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. அப்புறமா அவரை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த பெண்ணை நிக்க வச்சு பேச வைக்கும் போது அந்த பெண் அவ்வளோ அழகான கருத்துக்களை, இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பத்தியும் என்விரான்மெண்டல் ஃபியூச்சர்ஸ் பத்தியும் அவ்வளோ அழகா பேசுறாங்க. ஆனா இந்த இவ்வளவு அழகான விஷயங்களையும் தெளிவையும் ஜெர்மனி வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்த அந்த பெண்ணை பேச விடாம தடுக்கிறது யாரு? இன்னைக்கு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி அமைப்பை சேர்ந்த ஒரு ஆளு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக்ன்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டே அதை செயல்பட விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. இது மிக ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தானே. நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம்னா டெமோக்ராட்டிக்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனா நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோமா? எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த சிஸ்டம் அலோ பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு பார்த்தா, ஏற்கனவே இந்த சிஸ்டத்துக்குள்ள யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மற்றவங்களை உள்ள வரவிடாம எதிர்த்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க, வெளியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அது முறையா அப்படின்னா கட்டாய முறை இல்ல. அதே மாதிரி புது ரத்தம் சமுதாயத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. யங்ஸ்டர்ஸ் புதுசா வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் கருத்து தெளிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, இவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாமே ஏற்பட்டு இருக்கும் போது அவங்களுடைய கருத்தும் இந்த புதிய இந்தியாவுக்கும் புதிய தமிழ்நாட்டுக்கும் தேவைதானே. அதை தடுக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? இப்ப அதே நீங்க தூக்கி சங்கர் மேல போட்டு பாருங்க. இந்த சங்கர்னு ஒரு கேரக்டர், சங்கர் அலைய சவுக்கு சங்கர். நான் சவுக்கு சங்கர் 2005-6 இருந்து எனக்கு தெரியும். நான் சங்கர் வேலை செய்யும் போது நானும் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இருந்து எனக்கு தெரியும். நானும் சங்கரும் நிறைய நேரத்துல வேலை மூலமா ஒன்னா செஞ்சா கூட ஒரு இடத்துல நானும் சங்கரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம். காவல்துறைக்கு ஒரு சியூஜி குரூப் அப்ப ஏர்டெல் ஒரு குரூப் கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமா நிறைய ஆட்களுக்கு கொடுத்து அந்த சர்வீஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது சடனா ஏர்டெல் சொல்லிட்டாங்க, இனி நாங்க இந்த சியூஜி குரூப்பை நாங்க கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை ஃபெசிலிட்டிஸ்ல நாங்க வித்ட்ரா பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்க தமிழ்நாடு காவல்துறையில இருந்த ஒரு சில அமைப்பை சேர்ந்த அமைப்புனா நிறைய தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள அமைப்பு இருக்கு இல்லையா, அது போல விஜிலன்ஸ்ல இருந்து நானும் சங்கரும் போய் இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணோம். அப்ப சங்கரும் நானும் முதல்ல அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணி அந்த இதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்ப அது ஏர்டெல்ல அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அவரும் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தாரு. நாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ண வச்சோம். சென்னை சிட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தாங்க. நிறைய பேர் உட்கார்ந்து பேச தெரியாமலாம் பேசினாங்க. ஆனா கடைசியில நாங்க அதை பேசி சக்சஸ்ஃபுல்லா ஒரு அழகான ஒரு முடிவுக்கு கொண்டு அதை கடைசியில அவங்க முடிக்கும்போது சொன்னாங்க, நாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுக்கறது தப்புன்னு நினைச்சோம், ஆனா நீங்க எல்லாம் பேசின பிறகு அது சரின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தமிழ்நாடு காவல்துறைக்கு எங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் நாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில இந்த ஸ்கீம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டினியூ ஆச்சு. நான் அதுக்கப்புறம் நான் இந்தியா விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கீம்ல கிடையாது.
ஆனா தமிழ்நாடு காவல்துறையில நிறைய பேர் அந்த ஸ்கீமுக்குள்ள கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் மூலமா நிறைய தகவல்களை திரட்டுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து வச்சுங்களேன். அந்த இதில் தான் நானும் சங்கரும் சந்திச்சோம். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு சங்கர் சொன்னார், சார் நீங்க நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னு சங்கர் என்கிட்ட சொன்னாரு. சங்கர்ட்ட நானும் சொன்னேன், சங்கர் நீங்க வந்தது ரொம்ப நல்ல விஷயம் சங்கர், நீங்க வந்து பேசினது. சங்கர் வந்து விஜிலன்ஸுடைய அமைச்சு பணியாளரா வந்து சேர்ந்து அங்க பேசினார், விஜிலன்ஸுடைய ஸ்டாஃபா வந்து பேசினார். அப்ப வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து முன்னாடி நகர்த்தும் போது அதுல சங்கருடைய பங்கு அந்த தொடக்கத்துல இருந்தே இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கேம் ஒண்ணு நடந்தது. அந்த ஸ்கேமுக்கு பேர் என்னன்னா, ஜெயலலிதா வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு, விஜிலன்ஸ்ல ஒர்க் பண்ற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கொடுத்தாங்க. அந்த அட்மிஷன் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா 2 போலீஸ் ஆபீசர்ஸ் கொடுத்தாங்க. ஒன்னு வந்துட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த கட் ஆஃப்க்கு கிட்டையே வராதவர்கள் இவங்க 2 பேருடைய பிள்ளைகளும். நரேந்திரபால் சிங்குக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும், ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ஆண் குழந்தையும். இவங்க 2 பேரும் அந்த அட்மிஷனுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த அட்மிஷன் எப்படி கிடைச்சதுன்னா, ஜெயலலிதா இவங்க 2 பேருக்குமே அட்மிஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க அந்த வழக்கு இருக்கு இல்லையா, ஜெயலலிதா மீது இருக்கிற வழக்கு இருக்கு இல்லையா, அத சரியா நடத்தாம அத வந்து அதுல இருந்து ஜெயலலிதாவுக்கு ஃபேவரா அந்த வழக்கை நடத்தி முடிக்கிறதுக்காகத்தான் அந்த அட்மிஷனே கொடுக்கப்படுது. இது சம்பந்தமா ஒரு பிரச்சனை வரும்போது தான் சங்கர் வந்து இதுல குற்றவாளியா மாட்டப்பட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேப் லீக் கேஸ், மற்ற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்து டிபார்ட்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகளுக்குள்ள சிக்க வைக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கப்புறம் சங்கருடைய சப்தம் வந்து சமூக வழியில அதிகமாயிடுச்சு. எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து வெளியில வைக்கிறது. அதே மாதிரி சங்கர் வந்து நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சங்கர் வந்து ஜெயலலிதாவுடைய வழக்கு முதல்ல வந்துட்டு குன்ஹாவுடைய தீர்ப்புல குற்றவாளின்னு வருது. அடுத்து குமாரசாமியினுடைய தீர்ப்புல குற்றவாளி இல்லைன்னு வருது. இந்த குன்ஹானுடைய தீர்ப்பு குற்றவாளினும் குமாரசாமியினுடைய தீர்ப்பு குற்றவாளி இல்லைன்னு வரும்போது ஒரு கால்குலேஷன் எரரை பண்ணி அதை வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கால்குலேஷன் எரரை இமிடியேட்டா கரெக்ட் பண்ணி இது தப்பு, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற கால்குலேஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில பப்ளிஷ் பண்ணது யாரு? சங்கர் தான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அந்த விஜிலன்ஸ்ல எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியும். உடனே இமிடியேட்டா நான் சங்கர் அவன் இவன் பேசுறது வந்து எனக்கும் சங்கருக்கும் இருக்கிற உறவு சார்ந்த விஷயம். உடனே சங்கர் வந்து அவன் பேசுறதுக்கு யாரு நீ யாரு அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். எனக்கும் சங்கருக்கும் இருக்க உறவின் காரணமா நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப அந்த விஷயங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கும் போது அது மக்களுக்கு போய் சேருது. அதன் காரணமா ஜெயலலிதா பின்னால குற்றவாளியாக மாற்றப்பட்டாரா இல்லையா உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு செல்லும் போது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இது போல தகவல்களை மக்களுக்கு கொண்டு வந்து வைக்கும் போதுதான் மக்களாட்சியை தப்பா பயன்படுத்துறவங்க எல்லாருமே பொதுவெளிக்கு வந்து தெரிவாங்க. இப்படி சங்கர் பல விஷயங்களை, பல வழக்குகளை, பல பிரச்சனைகளை மக்கள் மத்தியில கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி சங்கர் வந்து கனிமொழி மற்றும் ஒரு டிஐஜி ஒருத்தர் அவருடைய 2 பேருடைய டேப்பை வந்துட்டு வெளியில லீக் பண்ணாரு, வெளியில கொண்டு வந்தார். அந்த டிஐஜினுடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? ஜாஃபர் சேட். ஜாஃபர் சேட், ஒன் ஆஃப் த ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் இன் தட் போலீஸ் ஃபோர்ஸ் தட் டைம். நீங்க ஜாஃபர் சேட் கிட்ட சாதாரணமா பேசவே முடியாது. ஆனா அந்த ஜாஃபர் சேட் பற்றின அத்தனை தகவல்களையும் வெளியே கொண்டு வந்து விட்டு ஜாஃபர் சேட்டை சஸ்பெண்ட் பண்ண வச்சது யாரு? சங்கர். இப்ப ஒரு சிலர் இந்த மக்களாட்சியில இது போல தகவல்களை கொண்டு வந்து வெளியே வச்சு விசில் புளோவரா செயல்பட்டு இருக்கிறனாலதான் இந்த மக்களாட்சியா செயல்பட்டு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த மக்களாட்சி முழுக்க ஏதோ ஒரு சிலருக்கான ஆட்சியா மாறி போயிடும் இல்லையா, ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு ஆட்சியா மாறி போயிடும் இல்லையா. இப்ப அது நடக்க கூடாது அப்படின்னா ஒரு சிலர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது சங்கர் வந்து இப்படி பேசுறான். இது சங்கர் இப்படி பேசும்போது அவங்க சங்கராவே விட்டுருவாங்களா? சரி சங்கர் பேசட்டும் அப்படின்னு விட்டுருவாங்களா? அப்படி அவங்க விடாததை நம்ம வந்து விட்னஸ் பண்ணமா இல்லையா? நம்ம எத்தனை விஷயங்களை விட்னஸ் பண்ணோம். ஈவன் உங்களுக்கும் சங்கருக்கும் நடந்த ஒரு இன்டர்வியூல எப்படி ஒரே வழக்க கிட்டத்தட்ட 17 வழக்கா மாத்தி 17 வழக்குலையும் ஒரு அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? மக்களாட்சின்ற பேர்ல மக்களாட்சியை நடக்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிலர் பவர்ல இருக்கும்போது மக்களாட்சியை எப்படி சீரழிப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லையா? அப்ப இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சங்கர் மாதிரி பேசுறவங்க, சங்கரா இருக்கிறவங்க, அவங்கள வந்துட்டு தொடர்ந்து
பல வழிகள்ல இவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து சங்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப நீங்க சமீபத்தில் சொன்னீங்க சங்கர் மீது நடந்த தாக்குதல்கள் மற்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அந்த தாக்குதல்கள் ஒரு கட்டமா அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறதே நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு வழக்கு மட்டும் பதிவு செஞ்சு உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள வச்சு அடுத்த கட்டத்தில் ஜெயிலுக்குள்ள வச்சு அடிச்சு கைய காலெல்லாம் ஒட்டச்சாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அவன் அதையும் மீறி வழக்கு மன்றங்களை பயன்படுத்தி வெளியில வந்து திருப்பியும் தன்னுடைய குரலை உயர்த்தும் போது வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய தாயாரை தாக்குற, அவங்களுடைய தாயாருக்கு பயம் உருவாக்குற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்களா இல்லையா? இப்ப மக்களாட்சிய யாரெல்லாம் மக்களாட்சியில வாய்ஸா செயல்பட்டு இருக்கிறாங்களோ, மக்களாட்சியினுடைய குரலா செயல்பட்டு இருக்காங்களோ அவங்கள குரலற்றவர்களா மாத்துறது. புரியுது. அது யார் செய்யறாங்க? நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இதை யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களாட்சின்ற ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு மற்றவர்களை பேச விடாம தடுக்கிற, எப்படி ஒரு படிச்ச ஒரு பெண்ணை அந்த துறையில அறிவு சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரோ அதே போலதான் சங்கரை பேச விடாம தடுக்கிறதும் இல்லையா? பேச விடாம தடுக்கிறதுக்கு பல வழிகளை தோன்றாங்க. ஏன் இவங்க இதை பண்றாங்க? ஏன் இவங்க பண்றாங்க? இவங்களுக்கான பர்சனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா? அது பாதிக்கப்படுது சங்கரனுடைய குரலால. அப்ப மக்களாட்சிக்கு எதிரா இவங்க இதனுடைய செயல்பாடு இருக்கிறத நாம வந்து திட்டவட்டமா புரிஞ்சுக்கலாமா இல்லையா? புரியுதா? அதே மாதிரி இன்னொன்னு நம்ம பார்க்கணும். காவல்துறை இருக்கு இல்லையா? ஓகே. காவல்துறை தான் இவங்க வந்து இந்த டூலா பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 90% டூலா இவங்க எந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். நான் இப்ப வந்து சங்கரே எக்ஸாம்பிளா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த வழக்கு வந்து இஸ் இட் ஃபிட் டு பி கேஸ் டு கண்டெஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் போட்டு பார்க்கிறேன். பார்த்தா எனக்கு வந்து அப்படி ஒண்ணும் தெரியல. இது ஒரு மேபி ஒரு சிவில் டிஃபமேஷனா போடலாம் நீங்க. ஆனா இத ஒரு கிரிமினல் வழக்கா மாத்தி அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்கிறது. இதுக்கு என்ன டூலை பயன்படுத்துறாங்க பாருங்க, எந்த கருவியை பயன்படுத்துறாங்க பாருங்க. காவல்துறை. நீங்க வந்து நேரடியா காவல்துறை தான் பாக்குறீங்க. இது காவல்துறைக்கும் சங்கருக்குமான வழக்கு, காவல்துறைக்கும் அவருக்குமான வழக்கு, காவல்துறைக்கும் இவருக்குமான வழக்கு இல்ல. ஆனா அந்த டெமோக்ரஸியை பயன்படுத்தி டெமோக்ரஸியை தப்பா பயன்படுத்தணும் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான் அந்த காவல்துறையை ஒரு டூலா பயன்படுத்துறாரு. அதை நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க, காவல்துறை ஏவல் துறைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சொல்லும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது. டாக்டர் இன்குலாப்னு ஒரு மிக பெரும் கவிஞன் தமிழ்ல. டாக்டர் இன்குலாப் அவருடைய சூரியனை சுமப்பவர்கள் ஒரு கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்புல அழகா சொல்லியிருப்பாரு, எங்களை புராண்டிச்சு வந்த நகங்களை இனி எங்களிடம் நீட்டாதீர்கள். காவல்துறை பற்றி சொல்லும் போது, எங்களை புராண்டிச்சு வந்த நகங்களை எங்களிடம் நீட்டாதீர்கள், இனி வெட்டப்பட போவது நகங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கவிதையை கண்டினியூ பண்ணுவார். அப்ப ஒரு சமுதாயத்துல அக்கறை உடைய ஒரு கவிஞனுடைய மனசுல காவல்துறை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். நாம பிரிட்டிஷனுடைய அடிமைகளாக வாழ்ந்த காலத்துல காவல்துறைக்கு அந்த மனநிலை இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நாம சுயாட்சி அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு ரிப்பப்ளிக்கா மாறிட்டோம். மக்களாட்சி உருவாயிடுச்சு. மக்களாட்சி உருவான பிறகும் காவல்துறை மீது அதே மனநிலை இருக்குன்னா காவல்துறை சரியா செயல்பட்டு இருக்கா, தப்பா செயல்பட்டு இருக்கான்ற ஒரு கேள்வியை நம்ம போட்டு பார்க்கணும். இல்ல மற்ற உலக நாடுகள்ல, மற்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல காவல்துறை எப்படி செயல்படுது? இப்படி இல்ல. நான் ஏற்கனவே வந்து நான் பல பேட்டிகளை நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து 2006 எனக்கு அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மற்றும் காவல்துறையின் மட்டுமல்ல, காவல்துறை, வழக்காடு மன்றங்கள், அதுக்கப்புறம் சிறைத்துறை, இது மூன்றையும், அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை மூணுத்தையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப நான் முதல்ல போய் பார்க்கும்போது எனக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நான் முதல்ல ஆச்சரியப்பட்டேன். ஒரு கருப்பின ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு மனிதர் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர்ல குடிச்சிட்டு பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளோடய சேர்ந்து வேலை செய்யறேன். எனக்கு அதுதான் அந்த ரைட் அலாங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோக்ராம் பேரு. அந்த ப்ரோக்ராம்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போன் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு. எங்களோட காரு, நானும் டாப்சன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரெண்டு பேருடைய காரும் தான் முதல்ல ரெண்டாவதா போய் சேருது அந்த இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு. முதல்ல ஏற்கனவே போனவங்க வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து சுத்தமா டிஸ்ஓரியன்டட், பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு, கலாட்டா பண்ணி அடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. அடுத்து நாங்க எங்க டீமும் போச்சு. ஆனா எங்கிட்ட அவங்க கிளீனான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முத்து நீங்க வந்து தலையிடக்கூடாது, நீங்க ஸ்டே அவே. ஆனா எனக்கு வந்து நான் இந்திய போலீஸ் காவல்துறையில தான் அந்த இடத்துல நான் அந்த பணியில இருந்தேன். ஆனா நீங்க தலையிடக்கூடாது, நீங்க வெளியில இருக்கணும்,
நாங்க டீல் பண்ணிக்கோ சொல்லிட்டு அவங்களே போய் அந்த மேனை பிடிச்சி டேக் டவுன் பொசிஷன் சொல்லுவாங்க. டேக் டவுன்னா தரையில அவரை அப்படியே படுக்க வச்சு எல்லாரும் பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்கள் வருவாங்க, ஆம்புலன்ஸ் வரும், அந்த ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல அவரை வச்சு கட்டிடுவாங்க. கட்டி அவரை ஏத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அவரை இன்ஜெக்ட் பண்ணி அவரை நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மீது வழக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம். ஓகே. அங்க இருக்காருன்றதுக்காக அவர் அடிச்சு கையை கால உடைக்கிறது கிடையாது. அங்க இருக்காருன்றதுக்காக அடிச்சு கொண்டு போய் லாக்அப் பண்ணிடுறது கிடையாது. இது போல ஆஸ்திரேலியாவில் பல வழக்குகளை நான் சந்திச்சிருக்கிறேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, இல்ல அவரே வந்துட்டு குடிச்சிட்டு தன்னிலை மறந்து இருந்தாருனாலும் அவரை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு போய் வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிறகு அவரை திருப்பி ட்ரீட் பண்ண பிறகு தான் கேஸ் ஆரம்பிக்கும் திருப்பி. ஓகே. ஓகே. இது ஒரு சர்வீஸ். ஆனா நம்முடைய காவல்துறையில அது போல ஒரு சர்வீஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து பயங்கர சந்தேகம் இருக்கு. அப்படி எல்லாம் சர்வீஸ் இருக்கா? ஏன்னா நானும் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அத சர்வீஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல. இப்ப நான் திருப்பி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீங்க வந்து அந்த கேள்வி கேட்டீங்க, காவல்துறை எப்படி மேற்கத்திய உலகத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நம்ம டெமோக்ரஸி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நீங்க காவல்துறையில ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு நல்ல காவல்துறையை உருவாக்காத பட்சத்துல அது டெமோக்ரஸியை உருவாக்காது. உங்களுக்கு காவல்துறை நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காவல்துறையை ஒரு டூலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. you're going to use as a tool to deal your enemies. இப்ப சங்கரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுகிற மக்களுக்கு, ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு சங்கர் ஒரு எதிரி. அந்த எதிரிய சின்னாபின்னமாக்குவதற்கு, அந்த எதிரிய வீழ்த்துவதற்கு காவல்துறை ஒரு கருவியா பயன்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனா இதுல நான் ஏற்கனவே ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது கூட நான் சொன்னேன், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயம் இருக்கு. இந்திய காவல்துறைக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் வந்து 2008 இங்க நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த படிக்கிறதுக்காக. இங்க காவல்துறை பற்றி படிக்கிறதும் காவல்துறை பற்றி ஆய்வு செய்யறதும் தான் என்னுடைய விருப்பமா இருந்தது. அதுக்காக தான் இங்க நான் வந்தேன். என்னுடைய வேலையை தூக்கி போட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்த பிறகு நான் ஒரு பெடரல் போலீஸ் ஆபீசர் கூட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒபேத ஆர்டர்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, எங்களுக்கு வந்து டிசோபே இல்லீகல் ஆர்டர்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அது அதனுடைய கோ எக்ஸிஸ்டன்ஸ் கூட இது கூடயே அதுவும் டிராவல் ஆகும், அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். சுத்தமா தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறமா அதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, ஒபேத ஆர்டர்ன்றது நீங்க கொடுக்கப்பட்ட ஆர்டரை நீங்க ஒத்துக்கணும், செய்யணும். இப்ப தமிழ்நாடு காவல்துறையில அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து சங்கர் மேல வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே இவங்க போய் ஒபே பண்ணி ஒரு ஆர்டர் போட்டு உடனே அதை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருவாங்க. ஆனா டிசோபே த இல்லீகல் ஆர்டர்னா அந்த ஆர்டர் தப்பான ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கொண்டு போய் இதை நான் ஒபே பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லணும் போலீஸ் ஆபீசர். அது மட்டும் இல்லாம இவர் யார் வந்து இந்த இல்லீகல் ஆர்டரை கொடுக்கிறாரோ அவருக்கு மேல் அதிகாரி இருக்காருல்ல, அவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுவும் டியூட்டி, அது உங்க டியூட்டி. ஓகே. ஓகே. நீங்க அத பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சங்கர் மேல வழக்கு போடுன்னு ஒருத்தன் சொல்றான், இல்ல உங்க மேல வழக்கு போடுன்னு ஒருத்தன் சொல்றான், இல்ல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு மேல இருக்கவங்க கூட நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அங்க இருக்க போலீஸ் ஆபீசருடைய பொறுப்பு. ஓகே. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் இங்க இந்தியாவுல கிடையவே கிடையாதுல்ல. ஏன் கிடையாதுன்னா உங்களுக்கு அந்த ரீஃபார்மே அமையல. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அப்ப அந்த ரீஃபார்ம் அமையலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால அடுத்த ஸ்டெப் நகர முடியாது தானே. புரியுதா உங்களுக்கு? இப்ப காவல்துறையில ரீஃபார்ம் சரியா வந்தாதான் மக்களாட்சி உருவாகும். உங்களுக்கு மக்களாட்சி உருவாகணும்னா காவல்துறையில ரீஃபார்ம் வந்தே ஆகணும். சரி சரி புரியுது. இப்ப சங்கர் இதை எப்படி டீல் பண்றது? அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மியர் எக்ஸிஸ்டன்ஸே, மியர் சர்வைவலே ஒரு பிரச்சனையா மாறி இருக்குல்ல இங்க. பட் இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம மக்களாட்சின்னு ஒரு விஷயத்துக்குள்ள புகுந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சங்கர் வந்து மக்களாட்சியை உருவாக்குறதுக்கான ஒரு வேலையை தான் நம்ம சங்கர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய என்னன்னா மக்களுக்கு இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறார். நாங்க விஜிலன்ஸ் ஆபீஸ்க்குள்ள பார்த்துட்டு எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களை இன்னைக்கு சங்கர் வந்து பொதுவெளியில வந்து சொல்றார். மக்களுக்கு பாருங்க, உங்களை நீங்க வந்து தேர்ந்தெடுத்த ஒரு 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 ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு வெளியில சொல்றாரு. அப்ப சங்கருக்கான பாதிப்பும் சங்கருக்கான ஆபத்தும் தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்கும். நம்ம வந்து சிஸ்டமே தப்பான சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சிஸ்டத்தை சரி பண்ணாத வரைக்கும் சங்கருக்கு பாதுகாப்பு வராது. இப்ப இந்த இதுலயே நாங்க பாருங்க, இப்ப இந்த சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளையே பாருங்களேன். சங்கர் வீட்டுல தாக்குதல், வழக்கே பதிவு செய்யல, லோக்கல் போலீஸ் பண்ற வேலை இது.
லோக்கல் போலீஸ் பண்ணிருக்க வேண்டிய வேலை இல்லையா? பதிவு செய்திருக்காங்க. லோக்கல் போலீஸ் வந்து வழக்கே பதிவு செய்யல, சிஎஸ்ஆர் பண்ணிருக்காங்க. சிஎஸ்ஆர்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர். இட் இஸ் நாட் அ கேஸ். அந்த கேஸை தான் அவங்க வந்துட்டு சிபிசிஐடிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. ஒன்ஸ் சிபிசிஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண பிறகு சிபிசிஐடி வந்து அங்க வழக்கு பதிவு செய்யறாங்க. உங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு உண்டு. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் யாருன்னா இன்ஸ்பெக்டர். அந்த ரேங்க்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்ஸ்பெக்டரோ ஏசியோ இவங்க தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். இவங்களே வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் இமிடியேட்டா. இதை அடுத்த லெவலுக்கு தள்ளி விட்டாங்க. அடுத்த லெவலுக்கு தள்ளி விட்டா அப்ப வழக்கு வந்து சரியா நகரும் நம்ம முடிவுக்கு வந்துட முடியுமா என்ன? அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல யாரு எல்லாம் எதிரிகள்ன்றத புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் எதிரிகள் புரியணும். அப்ப எதிரிகளை நீங்க எப்படிப்பட்ட எதிரிகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்ப உங்களுடைய பாதுகாப்பு ஆபத்து எல்லாம் வந்து ரொம்ப கேள்விக்குறியானதா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப சமீபத்துல நான் இங்க ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆக்டிவிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவர் நியூக்ளியர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேர் முத்து கிருஷ்ணன் பேரு. அவர் நிறைய பேர் அந்த விஜய் டிவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நானும் அவரை வந்து இங்க சந்திச்சேன். நான் இருக்கிற ஊருக்கே வந்தாரு. ஆனா அவர் வந்து என்னுடைய நண்பர் இல்ல. நான் இங்க வந்தாருன்றதுக்காக நான் சந்திச்சேன். பேசிட்டு இருக்கும்போது சங்கர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மத்திய அரசுடைய ஏஜென்டா மாறிட்டாரு தானே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சார். அவர் கருத்து தான், அது அவருடைய கருத்து இல்லையா? அதே மாதிரி சங்கர் வந்து இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஒரு சில கட்சிகள் பக்கம் சாஞ்சி நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கா இல்லையா? ஏன் அந்த அவசியம் வந்திருக்குன்னா, சங்கருக்கு பாதுகாப்பு வேணும் தானே. நீங்க கேட்ட கேள்வி அதுதான். சங்கருக்கு பாதுகாப்பு வேணும்னா அப்ப சங்கர் யாராவது ஒரு பக்கம் சாஞ்சி நிக்கணும். ஒரு பெரிய குற்றத்தை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அப்ப மற்றவங்க பக்கம் சாஞ்சி நின்னா பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப அந்த பாதுகாப்புக்காக சங்கர் வந்து ஒரு பக்கம் சாஞ்சி நிக்க வேண்டிய அவசியம் உருவாகுது தானே. இல்ல இப்படி ஒரு கருத்து இருக்குல்ல. நேரடியா அவர் வந்து RSS உடைய அஜெண்டாவை செயல்படுத்துறாரு. RSS உடைய பிஜேபியோட கைக்கூலியா செயல்படுறாரு. இப்படி எல்லாம் கூட இன்டெலெக்சுவல், தி சோ கால்ட் இன்டெலெக்சுவல் மத்தியில அது அந்த பேச்சு உருவாயிருக்கு இல்லையா? அது ஆஸ்திரேலியா வரையும் போயிருக்கு இல்லையா? ஆமா, ஆஸ்திரேலியா வரைக்கும் வருது. அதே மாதிரி இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கருத்துக்களை உருவாக்குறதே அதன் மூலமா பலனடையக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்காங்க. புரியுது. அவர்களுக்கு இந்த கருத்தை உருவாக்கி இந்த பொதுவெளியில விட்டாதான் அவர்கள் உத்தமர்கள் போல ஒரு வெளிச்சத்தை காமிக்க முடியும். அவர்கள் உத்தமர்கள் போல வெளிச்சத்தை காமிக்கணும் அப்படின்னா அவங்க இந்த கருத்தை பரப்பணும். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கர் மட்டும் இல்ல, எல்லா கருத்து அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் கருத்து வைக்கிறவங்க மேல இமிடியேட்டா பாத்தீங்கன்னா பல குற்றங்களை வைக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள என்னன்னா உங்களை டிஃபேம் பண்றதுக்கான இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கு. நேர்மையற்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, நேர்மையற்ற காவல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு துணை போறாங்க. அதுக்கு துணை போறதுக்கு அவங்களுக்கு தீனி கிடைக்குது. தீனி நான் தீனின்ற வார்த்தை போடுறேன், சரிதானே? சங்கருடைய பாதுகாப்பு அதெல்லாம் கேள்விக்குறிதான். இப்ப நம்ம வந்து சங்கருடைய பாதுகாப்பெல்லாம் இன்னைக்கு வந்து பேச முடியாது. ஏன்னா வந்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? தமிழ்நாடு அரசு கையில இருக்கு. தமிழ்நாடு அரசு யார் கையில இருக்கு? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் கையில இருக்கு. அந்த கட்சியில இருக்கிற தலைவர் தான் சட்டம் ஒழுங்கு காவல்துறை எல்லாத்தையும் கையில வச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் உதவி செய்ய மாட்டார் தானே. அவர் உதவி செய்யலன்னா சங்கருடைய உயிருக்கு ஆபத்து தான், சங்கருடைய உடைமைக்கு ஆபத்து தான், சங்கருடைய குடும்பத்துக்கு ஆபத்து தான், சங்கருடைய எல்லா சங்கர் சம்பந்தமான அத்தனை விஷயங்களுக்கும் ஆபத்து தான். நீங்க வந்து அதே மாதிரி சங்கர் வந்து ஒரு ஸ்டுடியோன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வந்து தன்னுடைய குரலையும் தன்னுடைய செய்திகளையும் மக்களுக்கு பரப்பிக்கிட்டு இருக்கான். அதை முழுக்க தடுத்துட்டாங்களா இல்லையா? காவல்துறைன்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தி ஒரு மொத்தத்தையும் தடுத்துட்டாங்களா இல்லையா? இனி சங்கரால வந்து எந்த விதமான கருத்தையும் வெளியில சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு வந்து கருத்தை வந்து சங்கரே வந்து கருத்தை வெளியில வைக்க முடியாது தானே. அப்ப வந்து இதுல நீங்க சங்கருடைய பாதுகாப்பெல்லாம் நீங்க வந்துட்டு அங்க உட்காந்துட்டு கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூடத்தனம் நான் முடிவுக்கு வருவேன். சரியா? அதே மாதிரி இன்னொன்னு நான் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மீடியா இருக்கு இல்லையா, டெமோக்ரஸில ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது மீடியா. தமிழ்நாட்டு மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டு மீடியாவை மிக கேவலமாக குற்றம் சாட்டுவேன். சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம்ன்றதுக்காக அமைதியா அப்படியே குற்றத்தோட நிறுத்திட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு நித்யானந்தான் ஒரு குற்றவாளி
அவன் உயிரோட இருக்கா இல்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்டு இருக்கானுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா. அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு லைவ் போட்டுட்டு இருக்கிறானுங்க. தந்தி டிவியில லைவ் போடுறானுங்க, புதிய தலைமுறையில லைவ் போடுறானுங்க. அப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நியூஸ் எதுன்னே தெரியல தானே. மக்களுக்கான நியூஸ் எது, விளம்பரத்துக்கான நியூஸ் எதுன்னு தெரியல. இப்போ வந்து நித்யானந்தான் ஒருத்தன் தான் இறந்துட்டதா ஒரு பொய்ய செய்தியை பரப்பி அடுத்த நாள் வந்து திருப்பி மீடியால வந்து தான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இதை எடுத்துக்கிட்டு மீடியா வந்துட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பரப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய 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 கெப்பாசிட்டி, அவங்களுடைய அறிவாளித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாட்டு மீடியா, தமிழ் மீடியா இவங்க வந்து அறிவாளிகள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி என்னோட இந்த இடத்துல வைக்கிறேன். சரிதானே? அதே மாதிரி இன்னொரு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் சமீபத்தில் நடந்ததுதான். மீண்டும் ஒரு ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய பெரிய டைரக்டருடைய மகன் இறந்து போயிட்டார். கேமராவெல்லாம் தூக்கிட்டு போய் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அந்த வலிய மக்கள் மத்தியில காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. அதை நீங்க கடந்து போகவே முடியாது. எல்லா மீடியாவிலையும் அது வந்துட்டு அப்படியே வந்து உங்க ஃபீடுல உங்க ஃபேஸ்புக் ஃபீடிங்லயும் வந்து குவியற அளவுக்கு பண்ணி விட்டுறானுங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய அழுகிற இத கூட காசா மாத்துற, அப்ப எதை நியூஸா மாத்துறது, எதை காசா மாத்துறதுன்னு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மீடியாவா செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க பண்ணீங்களா என்னன்னு தெரியல. நீங்க பண்ணிருந்தாலும் அது தப்புதான். இப்ப ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அரசியல் வேலைகளும் செய்யாம குடும்பத்தின் காரணமா வந்து மேல வந்து உட்கார்றாங்க. புரியல. அவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு நாளும் பாவப்பட்ட மக்களை சந்திச்சதே கிடையாது. அவர்களோடு உட்கார்ந்து பேசுனது கிடையாது. நான் சொல்றேனே, என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேனே. நான் மாதவரத்துல சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சேன். நான் மாதவரத்துல சப் இன்ஸ்பெக்டரா வேலை செய்யும் போது அங்க வந்து இந்த சாராயம் விற்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. குடும்பமா சாராயம் காய்ச்சுவாங்க. குடும்பம்னா அம்மா மகள் இவங்க எல்லாம் உட்காந்து சாராயம் காய்ச்சுவாங்க. அந்த காய்ச்சின சாராயத்தை யாரோ ஒருத்தர் வந்து எங்க இருந்தோ வந்து ஒரு சின்ன தொகையை கொடுத்து அதை குடிச்சிட்டு போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே குடும்பம் நடக்கும். நான் வேலை செஞ்ச போது இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அங்க இருந்துட்டு இருக்குன்னு தெரியல. அப்ப அந்த பெண்கள் வந்துட்டு கல்வி அறிவு இல்லாதவங்க, குடும்ப சப்போர்ட் இல்லாதவங்க, ரொம்ப பாவப்பட்டவங்களா இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள கையங்களமா பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட அவ்வளோ பாவமா கெஞ்சுவாங்க. அதே மாதிரி அங்க ஒரு வழக்கம் உண்டு. நம்ம வந்து அவங்கள போய் திரத்தி எல்லாம் பிடிக்க வேண்டாம். நம்ம பிடிச்சிட்டோம், பார்த்துட்டோம், வீட்டுல வந்து சாராயம் இருந்தது, பானையில சாராயம் இருந்தது அப்படின்னா, அம்மா நீ தப்பு பண்ணிட்டமா, நீ ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம கைது பண்ணி வண்டியில ஏத்திலாம் கூட்டிட்டு வர வேண்டியதே கிடையாது. அவங்க ஸ்டேஷனுக்கு போன்னு சொன்னா அப்படியே ஸ்டேஷனுக்கு நடந்தே ஸ்டேஷனுக்குள்ள வந்துருவாங்க. நீங்க கைதி பண்ணிட்டு நீங்க அப்படியே அவங்கள கையும் களவெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டுலாம் வர வேண்டாம். அவ்வளவு நல்ல மக்கள், சாராயம் காய்ச்சற மக்கள் தான். ஆனா அவ்வளவு சட்டத்துக்கு கட்டுப்படுற மக்கள். ஆனா சொன்ன உடனே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. அப்ப ஸ்டேஷன்ல வந்து அடுத்த நாள் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள ஸ்டேஷன் போய் கோர்ட்ல போய் ஃபைன் கட்டுக்குமான்னு சொன்னா அடுத்த நாள் போய் ஃபைன் கட்டிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல மக்கள். அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடு எல்லாமே வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் தானே நம்ம வந்து ஒரு மக்களாட்சியை உருவாக்கணும். அவங்களை நீங்க விட்டுடுவீங்களா? அவங்க ஒரு சின்ன குற்றம் செஞ்சாங்கன்றதுக்காக அவங்கள நீங்க வந்து தூக்கி எறிஞ்சிருவீங்களா? அப்ப இப்படிப்பட்ட மக்களை பார்க்காத ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஒருத்தரை நீங்க துணை முதல்வராக ஆக்கிட்டீங்கன்னா, அவர் நாளைக்கு முதல்வராகவும் ஆக்கிட்டீங்கன்னா, அவருக்கு இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி புரியும்? நீங்க ஓட்டா மட்டும்தான் மக்களை பார்க்கறீங்க, நம்பரா மட்டும்தான் மக்களை பாக்குறீங்க. மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியலன்னா அப்ப எப்படி நல்ல மக்களாட்சி உருவாகும்? நீங்க இதுல வேங்கை வயல்ல மலம் கலக்குறீங்க. அது வந்து மக்களுடைய பிரச்சனை இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல்வாதியால தானே உடனே அந்த இடத்துல போய் உட்கார முடியும். நான் உனக்காக இருக்கேன்டா, ஆட்சி என்னுடையது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, இது மக்களாட்சி, நான் உங்களோடு நிக்கிறேன்னு சொல்ல போறது யாரு? நீங்க ஸ்கூல்ல உங்களை கொண்டு போய் விடும்போது போலீஸ்காரன் கொண்டு போய் விடுவான். கான்ஸ்டபிள் போலீஸ் வண்டியில உங்களை கொண்டு போய் வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்குள்ள விடுவாங்க. போலீஸ் உங்களை இதுல விடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது உங்க கவர்மெண்ட் வண்டியில கொண்டு போய் அங்க காலேஜ்ல டிராப் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க ஒரு ஹை கிளாஸ் மனுஷனா வாழ்ந்துட்டு மேல்தட்டு மக்களோடுமே மட்டுமே பழகிட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காக மட்டும் போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா
அது எப்படி ஒரு மக்களாட்சியா மாறும்? அது வந்து நியாயமற்றது தானே. அதே மாதிரி இதுல பார்க்கணும், இந்த அரசுல இருக்கிறவங்க அரசு எந்திரத்தை பயன்படுத்தி மக்களாட்சிக்காக குரல் கொடுக்கிறவங்க மேல தாக்குதல் செய்யறாங்க. அது சங்கரா இருக்கலாம், மற்றவங்களா கூட இருக்கலாம். அப்ப அதுக்கு பேரு என்ன சொல்லுங்க பாப்போம்? அரச பயங்கரவாதம். என் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஃபெலிக்ஸ், என் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தெரியுமா? காவல்துறையில் இருக்க உண்மையை சொல்லிட்டேன்றதுக்காக என் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? இப்ப இதுல ஒரு கதை என்ன சொல்லணும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி காவல்துறை பற்றிய விஷயங்களை பதிவு செய்யறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஎம்கே அமைப்புகளை சேர்ந்த ஒரு சில ஆட்கள், நான் ஆஸ்திரேலியாவில் எங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கேன், எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு நான் காவல்துறை பற்றி பேசுவதற்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுல அவருடைய பேரை கூட சொல்லுவேன், முகுந்தராஜன் ஒருத்தர் கூட நான் கிட்டத்தட்ட 45 நிமிடம் பேசியிருக்கிறேன். அந்த 45 நிமிடம் உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது, நீங்க தமிழ்நாடு காவல்துறை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குன்னு கேட்கிறார். நான் கேட்டேன், எங்க முகுந்தராஜ் நீங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆஸ்திரேலியால உங்களை காவல்துறை இது போல சித்திரவதை செய்தான்னு கேட்டேன். அது கிடையாதுங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது வாழ்க்கை வேறங்க, இந்தியாவில் இருக்கிறது வாழ்க்கை. ஏன் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ஆஸ்திரேலியா போல ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதா? ஏன் அமையக்கூடாது? அப்ப முகுந்தராஜுக்கு அந்த விஷயம் அவர் கட்சி சார்ந்த மனநிலையிலேயே பார்க்கிறார். கட்சி சார்ந்த அதுல என்னன்னா முக்கியமா அவர் வந்து என்ன பற்றின எல்லா தகவல்களையும் எடுத்து, நான் தகுதியற்றவன் இந்த காவல்துறை பற்றி பேசுவதற்கு, காவல்துறை பற்றி புரிஞ்சுக்குவதற்கு நான் ஏதோ ஒரு தகுதியற்றவன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் த்ரூ டிஎம்கே ஒர்க் மூலமா. அது வந்து எந்த விதத்துல மக்களாட்சிக்கு உதவ போகுது முகுந்தராஜ் அப்படின்ற ஒரு கேள்வியோட நான் இந்த இடத்துல வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே ஒரு தமிழ் அமைப்புகள் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இங்க ஆஸ்திரேலியா நடந்த ஒரு தமிழ் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. என்னன்னா, ராவண எரிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த வட இந்தியர்கள் இங்க செய்யறாங்க. ராவண எரிப்பு. உடனே இங்க தமிழ் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்தவங்க ராவணனை எரிக்க கூடாது, ராவணன் வந்து எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலை எழுப்பி அதன் மூலமா ஒரு பொலிட்டிக்கல் எல்லாரையும் சேர்க்கிறாங்க. இந்தியாவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியும் சேர்க்கிறாங்க. அப்ப அதுல சேர்த்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் மூலமா பேச்சுவார்த்தைகள் நடத்தி அரசுக்கு செய்திகளை சொல்றது மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, டிஎம்கே அமைப்பை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, மற்ற அமைப்புகளை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் அமைப்புகளை சேர்ந்த ஒரு சிலர் வந்து போடுற கருத்துக்களை அவங்களால ஏத்துக்க முடியாம என்ன பண்றாங்க, அதுல வந்து முதல்ல வந்து இந்த உருவாக்குனது வந்து தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்க, இந்த குரூப்பை உருவாக்குனதே தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்க. அந்த குரூப்புக்குள்ள ஒரு 2 அட்மினா அவங்களையும் போடுறாங்க. இவங்க 2 அட்மின் இவங்க இருக்காங்க. அந்த 2 அட்மின் வந்து அந்த டிஎம்கே மனநிலை உடைய ஆட்கள் உள்ள வந்தாங்க இல்லையா, அவங்க இந்த பழைய அட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்கள தூக்கிட்டு, அவங்களுக்கு அட்மின் பொறுப்புல இருந்து இவங்களை தூக்கிட்டு இவங்க வந்து அதை வந்து ஹைஜாக் பண்றாங்க. இது யாருடைய உத்தரவுல நடந்ததுன்னா, இன்னைக்கு இங்க டிஎம்கே அடையாளமா தன்னை காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய அடையாளத்தின் மூலமா நடந்தது. இது என்ன ஒரு மனநிலை, எவ்வளவு கேவலமான மனநிலை. நாம ஆஸ்திரேலியா முழுக்க தமிழர்களை ஒன்றிணைப்போம் நம்ம பேசிட்டு இருந்தா, நீங்க உங்கள மட்டுமே முன்னிறுத்திக்கிட்டு மற்றவங்களை புறந்தொல்றீங்க அப்படின்னா இது மக்களாட்சியா, மக்களாட்சி இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சில சுயலாபங்களுக்காக இது போல கருத்துக்களை நீங்க செய்றீங்க அப்படின்னா, இது போல செயல்களை நீங்க செய்றீங்க அப்படின்னா, நீங்க மக்களாட்சி வர்றதை தடுக்கிறீங்களா இல்லையா? சரிதானே? அதே மாதிரி ராவண எரிப்புக்கு எதிராக இந்த உருவாக்கப்பட்ட குழு தன்னுடைய இலக்கை முடிச்சுதா? இலக்கை வந்து செயல்பட்டு இருக்காங்க. இலக்கை வந்து அடைய முடியுமான்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ராவண எரிப்பு செய்கிற வட இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் RSS அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பலம் ஆஸ்திரேலியாக்குள்ள மிக மிக அதிகம். நீங்க தமிழர்கள பார்க்கும்போது ரொம்ப சின்ன குழு தான். ஆனா வட இந்தியர்களுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, இங்க கோயில் கட்டுற அளவுக்கு பெரிய பெரிய அமைப்புகளை வச்சிருக்காங்க. பல மில்லியன்கள் போட்டு கோயில் கட்டுற அளவுக்கு பெரிய பெரிய அமைப்புகளை வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களெல்லாம் இவங்க வந்து ஈஸியா வீழ்த்திட முடியாது. சட்டத்தின் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா டாக்டர் ஹாரூன் ஒரு நண்பர் ஒருத்தர், அவருடைய செயல் வந்து மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்குது. அவர் ஏற்கனவே கூட பழைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நான் வந்து ஹாரூனுடைய வேலை. ஆனா
இவங்க வந்து எல்லா தமிழர்களையும் சேர்த்து செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சில தமிழர்களை வேற ஒரு கருத்து வச்சிருக்காங்கன்றதுக்காகவே அவங்கள தூக்கி போடுறதுன்றது வந்து தவறு. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வேற கருத்து மாற்று கருத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்துட்டு நேரடியா தாக்குதல் செய்வாங்க. இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் நண்பர் கிடையாது, நந்தான்னு சொல்லிட்டு மெல்பர்ன் பகுதியை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் நீங்க எந்த கருத்து போட்டாலும் உடனே உங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாரு. நேரடியா உங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த கருத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டா அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த கருத்து போட்டாலும் அந்த கருத்துக்கு எதிர்பார்த்து, ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான், டிஎம்கே கருத்து போடணும், டிஎம்கே கருத்து போட்டா அவர் தூக்கி பிடிச்சிட்டு அவர் பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. டிஎம்கே கருத்துக்கு எதிராக எந்த கருத்து வந்தாலும் உடனே அவர் வந்து எதிர்கருத்து போடுறது மட்டும் இல்லாம உங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாரு. உனக்கு என்ன தெரியும், நீ குடிகாரன், அப்படிலாம் இல்லாத விஷயங்கள்லாம் பத்தி பேசுவாரு. அப்ப இது போல மனநிலையும் டெமோக்ரஸிக்கு எதிரானது. எல்லோருடைய கருத்தையும் ஏற்று அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன் அடுத்த ஸ்டெப் நகர்த்துறதா, இல்ல நீங்க மற்றவங்களை புறம் தள்ளி விட்டு தான் மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறது டெமோக்ரஸியா? அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நகரலாம். அதுல இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளால இந்த மாற்றத்தை உருவாக்க முடியுமா? இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல சங்கர் போன்றவர்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கிட முடியுமா? நம்ம இந்த ஒரு சங்கர் உருவானா அப்படின்றதுக்காக நாம வந்து அவனுடைய கையை உடைக்கிறோம், காலை உடைக்கிறோம். ஆனா பல சங்கர்கள் உருவாக்கிட்டாங்கன்னா எத்தனை பேருடைய கையை உடைப்பீங்க, எத்தனை பேருடைய காலை உடைப்பீங்க? பல சங்கர்கள் உருவாகணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு பல சங்கர்கள் உருவாயிட்டாங்க. ஆனா அவங்க உருவாயிடக்கூடாது, அவங்க தொடர்ந்து செயல்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த அரச பயங்கரவாத எந்திரத்தை மேல செயல்படுத்துறாங்க. புரியுது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.